ஒரு நடிகர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இன்வால்வ் ஆகும்போது அதனோட பிஸ்னஸ் பெருசாகும். ஒரு தயாரிப்பாளராக போகும்போது இங்கே யாரும் மதிக்க மாட்டாங்க. தயாரிப்பாளரை பொறுத்தவரையும் எல்லா பயர்ஸும் சேட்டலைட், டிஜிட்டல், மியூசிக் எல்லாமே ஒரு ஃபைனான்சியர் ஏதோ ஒரு படம் எடுக்கிறாரு, இவர் எதுக்கு நான் பெருசாக மதிக்கணும், அவங்க வந்து பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா 1-2 பேனர் தான் மதிப்பாங்க, ப்ரொஃபஷனலாக பார்ப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 5% ப்ரொடியூசர்ஸை ஓரளவு மதிப்பாங்க. 95% ஐயோ இவரெல்லாம் வந்து ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்காரு, எப்போ பார்த்தாலும் கேட்டுனே இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்முடைய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஒரு நடிகரை மதிக்கிறீங்களா, அந்த நடிகர் என் கூட பார்ட்னராக இருந்தால் நீங்கள் பெட்டரான ப்ரைஸ் கொடுப்பீங்களா இல்லையா? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எல்லாருமே தேடி வருவாங்க. அவருக்கு பெட்டரான ப்ரைஸ் கொடுக்கும்போது அவருக்கு 20% கெயின் ஆகும். எனக்கு எவ்வளோ கெயின் ஆகும்? தயாரிப்பாளரா 80% கெயின் ஆகும். அது மூலமாக என்னுடைய காஸ்ட்டை நான் பெட்டராக ரெக்கவரி பண்ண முடியும், நான் ப்ராஃபிட்டபுளாக மாற முடியும், நான் அடுத்த படமும் பண்ண முடியும். அப்போ என் கூட இருங்களேன். நடிகர்கிட்ட என்ன சொல்கிறோம், எங்களை ஒரு பார்ட்னராக வச்சுங்க, நீங்கள் பணம் செலவு பண்ண வேணாம், நான் சொல்கிறது ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ண வேணாம், பிரிண்ட் அண்ட் பப்ளிக் செலவு பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், என் கூட பயணிங்கன்னு சொல்கிறோம். சம்பளமாக கேட்காதீங்க, ரெவன்யூ ஷேராக வாங்கிக்கிங்க, பார்ட்னராக இருங்க. உங்களை கேட்காம நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணல, உங்களை கேட்காம எந்த செலவும் நான் பெருசாக பண்ணிடல. உங்கள்கிட்ட நான் முதலே பட்ஜெட் சொல்கிறேன், உங்களுக்கும் பட்ஜெட்டுக்கு சம்மந்தமே இல்லை. என்ன காரணம்னா, நான் எவ்வளோ செலவு பண்ணாலும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா சப்போஸ் 10 கோடி ரூபாய் ஒரு படத்தோட பட்ஜெட்டு, அந்த நடிகர் 4 கோடி ரூபாய் பேசியிருக்கோம், ஆனால் அவருக்கு 20% ஷேர்னு கொடுத்து வச்சிங்களேன், நான் 15 கோடி பண்ணாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா உங்களை நான் ப்ளேமே பண்ண முடியாது. ஏன்னா நான் ப்ராஃபிட்டில் ஷேர் கேட்கல, ரெவன்யூவில் ஷேர். யாருக்கு? நடிகருக்கு. ரெவன்யூவில் ஷேர்னு அவர் சொல்ல, நீ 20 கோடி செலவு பண்ணி எனக்கு என்ன வந்தது, எனக்கு 20 கோடியில் எனக்கு 20% கொடுத்துரு. இப்போ நாங்கள் போய் சொல்ல முடியாது, நான் படம் பெருசாக பட்ஜெட் ஆகிடுச்சு சார் எனக்கு கம்மி பண்ணிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி ரெவன்யூ ஷேரில் வந்துட்டார். அப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்துடுது, கண்ட்ரோல் வந்துடுது, நடிகருடைய இன்வால்மெண்ட் வந்துடுது. ஒரு பார்ட்னர்ஷிப்பாக 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுத்து பாருங்களேன், எங்கெல்லாம் ஒரு நடிகரும் ஒரு தயாரிப்பாளரும் இணைஞ்சு பணியாற்றுறாங்களோ, ஏதோ ஒரு வகையில் பார்ட்னராக இருக்காங்களோ, அங்கெல்லாம் அவங்க ப்ரொமோஷனில் இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க, பயங்கரமாக அந்த படத்தை எப்படியா சக்ஸஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்? அவங்க ஸ்டேக்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அதில் ரெவன்யூ வருது. அதே வந்து ஒன்லி நடிகராக இருந்தாங்க வச்சுங்களேன், அவங்களோட இன்வால்மெண்ட் எப்படி இருந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? ப்ரொமோஷன்ஸுக்கு வர மாட்டாங்க, மிஸ் ஆகும். ஒரே ஒரு இன்டர்வியூ, ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும் வந்துட்டு, அதாவது ஒரு ஆடியோ லான்ச்சு அது வந்துட்டு, அது பிறகு பிஸி ஆகிடுவாங்க. ப்ளேம் பண்ணல, அவங்க பிஸி ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் இல்லைல்ல, சம்பளம் வாங்கியாச்சு, டப் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறேன்,